this is going to be an important message about stock market. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் தெரியும், நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார்ட் பேட்டர்ன்ஸ் தெரியும், எப்படி வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பேலன்ஸ் ஷீட் பார்க்குறது, எப்படி வந்து ஸ்க்ரீனரில் போய் வந்து நம்ம செக் பண்ணுறது எல்லாமே தெரியும். பட் ஸ்டில் இஃப் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் 5 பில்லர் ஆஃப் ஓவரால் ஸ்டாக் மார்க்கெட்டை கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜேர்னி ஈஸியாக இருக்க போகிறது கிடையாது. லெட்ஸ் பிரேக் டவுன் ப்ராப்பர்லி. வெல்கம் டு அனதர் வீடியோ ஃப்ரம் ஹாப்பி இன்வெஸ்டிங் வித் சான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இட்ஸ் அபவுட் பீப்புள் கேம். இந்த பீப்புள் கேம் அப்படின்றதோடைய கான்செப்ட் என்னென்னா, இதில் வந்து வெறும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், பை செல், ஸ்டாக் ப்ரைஸ் எவ்வளோ, பேலன்ஸ் ஷீட்டில் பிஎன்எல் எவ்வளோ, மீன்ஸ் கேஷ் பிஎன்எல்ல வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ எவ்வளோ இருக்குது, இதை பற்றி மட்டுமே ஸ்டாக் மார்க்கெட் நினச்சா இதுக்கு சுப்பீரியரான ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, தட்ஸ் கோயிங் டு பி த ஹியூமன் பிஹேவியர். கிட்டத்தட்ட வந்து இந்த ஹியூமன் பிஹேவியர் ரொம்ப நாளாக இருந்துகிட்டு இருக்கு. இது வரைக்கும் இது மாறல, இனிமேல் இது மாற போகிறது கிடையாது. ஸோ மோஸ்ட்லி வி வில் கிவ் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி டு அவர் ஹியூமன் பிஹேவியர். இந்த ஹியூமன் பிஹேவியரில் வந்து பார்த்தீங்கன்னா பிக் மணியோட ஆப்ரேட்டர்ஸ் பிளேவாக இருக்கட்டும், நார்மல் பீப்புளோட சைக்காலஜியாக இருக்கட்டும், இல்லை 98% பீப்புள் ஃபெயில் ஆகுறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஃபெயில் ஆகிற பீப்புளுடைய எமோஷனாக கூட இருக்கட்டும். ஸோ எல்லாமே சேர்ந்த ஒரு ஒரு இடம் தான் ஸ்டாக் மார்க்கெட். இதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, 98% ஆஃப் த பீப்புள் ஏன் ஃபெயில் ஆகுறாங்கன்றதும் நமக்கு புரிஞ்சிருக்கணும். நம்ம 2% இருக்கோமா இல்லை 98% இருக்கோமான்ற ஒரு அவேர்னஸும் நமக்கு இருக்கணும். ஸோ in overall insight, understanding operator psychology removes half of the confusion. So our first pillar is going to be the market psychology. As I said already, மார்க்கெட் வந்து நம்பர்ஸில் ஒர்க் ஆகிற கேமாக இருந்ததுன்னா வெறும் மேத்தமெட்டிக்ஸ் தெரிஞ்சால் போதும் மார்க்கெட்டை வின் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி மேத்தமெட்டிக்ஸ் மட்டும் தெரிஞ்சு மார்க்கெட்டை வின் பண்ண வந்த நிறைய பேருடைய சக்ஸஸ் ஃபெயிலியர்ஸை அனலைஸ் பண்ணி பார்த்தோன்னா ஒன் திங் இஸ் கிளியர், விச் இஸ் stock market is not running on the maths basis. Stock market is running on the psychology basis. அந்த சைக்காலஜியை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோமோ that is really going to help us in overall stock market journey. அது யூஃபோரியாவாக இருக்கட்டும், க்ரீடாக இருக்கட்டும், ஃபியராக இருக்கட்டும், பேனிக்காக இருக்கட்டும். ஸோ இது எல்லாத்துலேருந்தும் எப்படி நம்ம வந்து நம்மளை தனிச்சு நிற்கிறது அப்படின்றது தான் நம்மளுடைய முயற்சியாக இருக்கும். நம்ம இதுக்கப்புறம் பார்க்க போகிற எல்லா கிளாஸஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஃபர்ட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல எது மாறாதோ அதை நம்ம நல்லா புரிஞ்சு வச்சுக்கிறது மூலயமா என்ன விஷயங்கள் மாறினாலும் நம்ம அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கான கேப்பபிலிட்டி நமக்கு வந்துடும். இதை நான் எப்படி சொல்கிறேன்னா, 2008 ஒரு கிரைசிஸ் வந்துச்சு, 2020 ஒரு கிரைசிஸ் வந்துச்சு, 2030 வரலாம், 40 வரலாம், எப்போ வேணால் வரலாம். பட் எப்போ வந்தாலும் the market's reaction is going to be the normal, same thing. நார்மல்னு சொல்ல முடியாது, இந்த சைக்கிளில் தான் இருக்கும். அதை நம்ம புரிஞ்சு வச்சுக்கிறது மூலிமா மட்டுமே நம்ம வந்து பார்த்தோன்னா we can outsmart most of the people. பட் எந்த அளவுக்கு அதை ஸ்ட்ராங்காக புரிஞ்சு வச்சுக்கிறோம், தட் இஸ் த ரியல் மேட்டர். ஏற்கனவே போட்ட வீடியோஸையே ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நான் இதுக்கு தான் கொடுத்துருக்கேன். பிகாஸ் திஸ் இஸ் த ஒன் பாயிண்ட் விச் பீப்புள் ஆர் அண்டர் எஸ்டிமேட்டிங். எனக்கு டெக்னிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சால் போதும், ஸ்ட்ராட்டஜிஸ் தெரிஞ்சால் போதும், ஃபண்டமெண்டலாக கம்பெனி செலக்ட் பண்ணி தெரிஞ்சால் போதும் அப்படின்னா த கேம் டஸ் நாட் எண்ட் தேர். ஆக்சுவலாக கேம் இஸ் ஆக்சுவலி ஸ்டார்டிங் வித் ஆப்ரேட்டர் சைக்காலஜி, பீப்புள் சென்டிமெண்ட். இதுக்கு தான் நான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பேன். அதனால தான் காஷியஸ்லி செலக்டட். நான் யூடியூப்ல வீடியோ பண்ணணும்னு நினைக்கும் போது நான் ஃபர்ஸ்ட் வீடியோவாக எதை பண்ணேன்னா, வாட் ஐ தாட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் விச் கேன் சேஞ்ச். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டை எப்படி பார்க்குறீங்களோ அதை சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியலான இன்ஃபர்மேஷன் தான் நான் ஃபர்ஸ்ட் வீடியோவாக போட்டேன். விச் இஸ் மார்க்கெட் கீழே விழுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது, ஆனால் கீழே இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதோடைய வந்து பார்த்தீங்கன்னா ரீசன், அதோடைய லாஜிக்கை தான் நான் பிரேக் டவுன் பண்ணியிருப்பேன். பிகாஸ் இஃப் வி அண்டர்ஸ்டாண்ட் தட் ஒன் கான்செப்ட், அந்த ஒன் கான்செப்ட் புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா தென் யூ கேன் ஆக்சுவலி கம் அவுட் ஆஃப் த ஃபியர் ஜோன். அப்புறம் கிரீட் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம், யூஃபோரியா எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் எல்லாமே பார்க்கலாம். ஆனால் ஃபியர், பேனிக் அப்படின்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலைஞ்சு போகிறதுக்கு அந்த ஒரு வீடியோ வித் கேஸ் ஸ்டடிஸ் செகண்ட் வீடியோ இட் வில் ஹெல்ப். டைம் கிடைக்கும் போது அதை பாருங்கள். ஸோ டேக் டைம் இன் வாட்சிங் தட், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு கொஸ்டின் கேட்கறதுக்கு, பெட்டர் கொஸ்டின் கேட்கறதுக்கு அந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பெட்டர் கொஸ்டின் மூலிமா தான் உங்களுக்கு பெட்டர் நாலேஜ் கிடைக்கும். ஸோ செகண்ட் பில்லர் இஸ் கோயிங் டு பி த பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்டிங். பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பிஃபோர் பையிங் எ ஸ்டாக் நம்ம வந்து கம்பெனி என்ன பண்ணுது, கம்பெனியோட கஸ்டமர்ஸ் யார், கம்பெனியோட ப்ராடக்ட் என்ன, அவங்களுடைய சர்வீஸ் க்ரோத் என்ன, இது வந்து ஃபியூச்சர் இருக்கா இல்லையா, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் பார்த்து பண்ணுறது மூலிமா மட்டுமே we will avoid so many traps. ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியாவை பொறுத்த வரைக்கும்
பர் கேபிட்டா இன்கம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது ஜிடிபின்றது அந்த ஓவரால் கண்ட்ரியே பண்ற ரெவென்யூ, பட் பர் கேபிட்டான்றது அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் பர்சனுடைய பையிங் பவர். இன்னைக்கு இந்தியாவுடைய வந்து பார்த்தீங்கன்னா பர் கேபிட்டா அரௌண்ட் 2300 இருக்குன்னு நான் நம்புறேன். ஐ ஹாவ் டு செக் கூகுள் ஃபார் த எக்ஸாக்ட் வேல்யூ. பட் எந்த கண்ட்ரி 2000 தாண்டுதோ தட் கண்ட்ரி இன் ஹிஸ்ட்ரி ஹாஸ் நெவர் சீன் a stop or drop in the economy வந்து பார்த்தீங்கன்னா until $10,000 மாறுற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அது பெரிய வந்து ஸ்ட்ரகிளை பார்த்தது கிடையாது. பிகாஸ் when there is a threshold $2,000 per person break பண்ணிச்சு அப்படின்னா this will continue, this has continued for many more countries. 10,000 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்னேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பிகாஸ் people are earning, potentials are going up. அதை நம்மளே பார்க்க முடியும். நம்மளுடைய ஏர்னிங் பொட்டன்ஷியல் பிஃபோர் 10 இயர்ஸ் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு. இப்போ நம்மளுடைய காலேஜ் முடிச்சு நம்ம வாங்கின சம்பளம் எவ்வளோ, இன்னைக்கு பீப்புளோட காலேஜ் முடிச்சு வாங்குற சம்பளம் எவ்வளோ, இதை கம்பேர் பண்ணும்போதே இந்தியாவுடைய பர் கேபிட்டா எப்படி வளருதுன்னு புரியும். பட் தட் இஸ் நாட் so good. பட் growth வந்து பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் எவ்ரி இயர் பர் கேபிட்டா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்கு. ஸோ இன் தட் வே இஃப் யூ திங்க் பீப்புள் கிட்ட மணி போச்சுன்னா அவங்க எந்தெந்த செக்டார்லாம் செலவு பண்ணுவாங்க, எந்தெந்த செக்டரில் செலவு பண்ணுற மூலமா எந்தெந்த கம்பெனி வந்து பார்த்தா பெனிஃபிட் அடையுது. ஸோ ஸ்பெண்டிங் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லோ இன்கம்ல இருக்க பீப்புள் கொஞ்சம் அதிக சம்பளம் வருதுன்னா எந்த இடத்துல அவங்க ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, ஸ்பெண்டிங் ஃப்ளோஸ் எசென்ஷியல்ஸ்ல நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அப்போ எசென்ஷியல்ஸ்ல என்னென்ன கம்பெனி இருக்கு, அந்த கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி க்ரோத் ஆகும், இந்த கம்பெனியோட க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா இன்னோவேட்டிவா இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரோத்தே ஆக போறது இல்லையா. தென் மிடில் கிளாஸ்ல இருக்க பீப்புள் அவங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைலை உயர்த்துறதுக்காக சில பேர் பைக் வச்சிருப்பாங்க, சில பேர் கார் வாங்குவாங்க, சில பேர் வீடு வாடகை இருப்பாங்க, சில பேர் வீடு வாங்குவாங்க. ஸோ இந்த மாதிரி டெசிஷன்ஸ்னால எந்த மாதிரி வந்து இம்பாக்ட் இருக்க போகுது எக்கனாமியில், இந்த எக்கனாமி இம்பாக்ட்னால எந்த கம்பெனிஸ்லாம் பெனிஃபிட் அடைய போறாங்க. The spending pattern is going to decide the revenue of a company, that is ultimately going to decide earning of a company, that is ultimately going to decide stock price of company. So இந்த பேசிஸும் நமக்கு புரிஞ்சிருக்கணுன்றது தான் வந்து பார்த்தா முக்கியமான விஷயம். அதே மாதிரி ஹை இன்கம் பீப்புள் எங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, ஆன் லக்ஸரி. ஸோ உங்களோட தீசிஸ் எப்படி வேணா இருக்கலாம், பட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் கம்பெனி இஸ் ஆக்சுவலி டூயிங் அண்ட் ஹூ ஆர் த கஸ்டமர்ஸ், அந்த கம்பெனிக்கு ஃபியூச்சர் இருக்கா இல்லையா, இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க புரிஞ்சிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பீங்க. ஸோ தட் வில் பி த செகண்ட் பில்லர் ஆஃப் பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இது எல்லாமே எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். பட் ஆஸ் எ ஹை லெவல் எது நமக்கு தேவை, நம்மளுடைய ஓவரால் லேர்னிங் ஜேர்னி எது சம்பந்தமாக இருக்க போகுது அப்படின்றது தான் யூ ஆர் ஜஸ்ட் ஹியரிங் இட் ஹியர். ஸோ கீ கொஸ்டின் டு ஆஸ்க் வாட் த கம்பெனி டஸ், ஹூ ஆர் த கஸ்டமர்ஸ் அண்ட் வாட் இஸ் த டிமாண்ட் அண்ட் ஹவு தே வில் க்ரோ. தேர்ட் பில்லரா ஃபினான்ஷியல் கிளாரிட்டி. சந்தோஷ், ஃபினான்ஷியல் கிளாரிட்டி அப்படின்னா ஷுட் ஐ பிகம் எ சிஏ? நோ, நாட் நீடட். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ன்றது நிறைய பேர் போட்டு குழப்பிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா, எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும், அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரியாமல் இருப்பாங்க. ஸோ அப்படி வரையாது. யூ வில் நாட் ட்ரை டு பிகம் சிஏ, பட் அல்டிமேட்லி திஸ் இஸ் கோயிங் டு பி த ஸ்டாப் லாஸ் ஃபார் அஸ். நான் வந்து ஐ எம் அகெயின்ஸ்ட் ஸ்டாப் லாஸ் ஃபார் ப்ரைஸ். அந்த ப்ரைஸ்ல ஸ்டாப் லாஸ் போடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐ எம் டெட் அகெயின்ஸ்ட் ஃபார் அஸ், நாட் ஃபார் வி ஆர் நாட் இன்ட்ராடே பிளேயர்ஸ், வி ஆர் நாட் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ். இந்த இடத்துல ஒரு ஈக்விட்டியை ஹோல்டு பண்ணி க்ரோத் ப்ராஸ்பெக்ட்ஸ்க்காக வச்சிருக்கீங்க அப்படின்னா யூ புட் த ஸ்டாப் லாஸ் ஆன் கம்பெனி செலெக்ஷன். அந்த கம்பெனி செலெக்ஷன் எப்படி சந்தோஷ் பண்றதுன்னா அண்டர்ஸ்டாண்டிங் ஃபண்டமெண்டல்ஸ். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஃபண்டமெண்டல்ஸ் எங்க இருந்து வரும்? ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஹவு த கம்பெனி இஸ் மேக்கிங் தேர் சேல்ஸ், ஹவு கம்பெனி இஸ் ப்ராஃபிட்டபிள். இந்த மாதிரி ஒரு பேசிக் விஷயத்தை புரிஞ்சுக்கிறது மூலியமா மட்டுமே தென் வி கேன் earn from the good companies. See, fundamental analysis is not memorizing the டெர்மினாலஜிஸ். ஏன்னா டெர்மினாலஜிஸ் தெரிஞ்சா எக்ஸ்பர்ட் கிடையாது, டெர்மினாலஜிஸ் தெரியாதவன் வந்து பார்த்தீங்கன்னா டம்மும் கிடையாது. ஸோ இந்த இடத்துல ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டா மாறுறதை விட இந்த இடத்துல ஒரு பிசினஸ் ஓனரா ஃபீல் பண்றது ரொம்ப முக்கியம். ஒரு பிசினஸ் ஓனர் அப்படின்னா ஒரு சிஇஓ எந்த பேராமீட்டர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரோ ஒரு கம்பெனில அந்த பேராமீட்டர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா போதும். ஃபார் எக்ஸாம்பிள் ரெவென்யூ க்ரோத், ப்ராஃபிட் க்ரோத், கம்பெனியோட டெட் எவ்வளோ இருக்கு, கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்ல வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஃபியூச்சர் க்ரோத் ப்ராஸ்பெக்ட்ஸ்க்கு பண்றோமா, ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கா, ஆர்ஓஇ இருக்கா, ஆர்ஓசி இருக்கா, இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர்ஸ்க்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாலே போதும். So that we know profits are growing or not, sales are growing or not, டெட்லாம் அண்டர் கண்ட்ரோல் இருக்கா. அதே மாதிரி அந்த ஃபினான்ஷியல்ஸை தாண்டின ஒரு விஷயம் ரீடிங் கம்பெனிஸ் டிரான்ஸ்கிரிப்ட். இந்த டிரான்ஸ்கிரிப்ட்லாம் நம்ம படிக்கிறது மூலிமா மேனேஜ்மெண்ட்டோடைய லைக் டிசிப்ளினா இருக்கட்டும், மேனேஜ்மெண்ட்டோடைய வந்து பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் ஒர்த்தினஸாக இருக்கட்டும், இதெல்லாம் எவாலுவேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது எதுவுமே தெரியாமல் நான் ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் சான் அப்படின்னா ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் கோயிங் டு பி பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அது ஒரு கேம்லிங்காக இருக்க தான் வாய்ப்பு இருக்கு. ஸோ
தேர்ட் இஸ் கோயிங் டு பி அ ஃபினான்ஷியல் கிளாரிட்டி. இதையுமே நம்ம டீப்பாக பார்ப்போம் இன் ஃபியூச்சர் வீடியோஸ். தென் டெக்னிக்கல் அனாலிசிஸ். சந்தோஷ், டெக்னிக்கல் கண்டிப்பாக தேவையா எனக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சி இன் ஷார்ட், டெக்னிக்கல் அனாலிசிஸ் நாட் கோயிங் டு பி த ஃபுல் சோர்ஸ் ஆஃப் ட்ரூத். ஜாதகத்தில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கான்னு தெரியல, பட் எந்த அளவுக்கு ஜாதகம் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜி ஒரு 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 டைரக்ஷன் கொடுக்குமோ அந்த டைரக்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் பேட்டர்ன்ஸ் கேன் கிவ் அஸ். பட் இந்த இடத்துல டெக்னிக்கல் பேட்டர்ன்ஸ் எதுக்காக சந்தோஷ் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, ஈவன் தோ யூ ஹவ் செலக்டட் எ குட் கம்பெனி, ஈவன் தோ தட் பிஸ்னஸ் இஸ் குட் ஃபார் த கம்பெனி, ராங் டைமிங் இன் என்டரிங் in that company will make your investment to go at least 30-40% down. So இந்த டைமிங் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா how we are going to decide, அதுக்கு தான் நமக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ் தேவை, அதுக்கு தான் நமக்கு ஸ்ட்ராட்டஜிஸ் தேவை. இன் ஷார்ட், இட் இஸ் கோயிங் டு டெல் அஸ் when to enter, when to exit. இந்த விஷயத்த நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போற விஷயம் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் along with the margin of safety. ஏன் margin of safety முக்கியம் அப்படின்னா, if the stock is already beaten down, எனக்கு அந்த இடத்துல வேல்யூவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்கும்ன்றது ஃபண்டமெண்டலி நான் பார்ப்பேன். ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜின் ஆஃப் சேஃப்டியும் இருக்கும். அந்த இடத்துல நாம வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ப்ரைஸில் என்டர் ஆகிறோமா, ரைட் ப்ரைஸில் எக்ஸிட் ஆகிறோமா அப்படின்றதையும் பார்ப்போம். திஸ் ஆல்சோ வி வில் சி இன் ஃபியூச்சர் வீடியோஸ். இந்த இடத்துல முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நாட் எவ்ரி ஸ்ட்ராட்டஜி இஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ இன் எவ்ரி டைம். ஒரு டூல்ஸ் கிட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு, ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாஷோடையதோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனிஸோடையோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூல் கிட் பாக்ஸ் வச்சிருப்பீங்க இல்லையா வீட்டில், அந்த பாக்ஸில் நல்லா யோசிச்சு பாருங்க எத்தனை டூல்ஸை நீங்க ரெகுலரா யூஸ் பண்றீங்க. ரெகுலரா யூஸ் பண்றதுக்குன்னு காமனான சில டூல்ஸ் தான் இருக்கும், பட் ஸ்டில் த டூல்ஸ் பாக்ஸ் வில் ஹேவ் ஆல் செட் ஆஃப் டூல்ஸ். அந்த மாதிரி தான் நம்ம கத்துக்க போற எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் கோயிங் டு பி யூஸ்ஃபுல் ஃபார் எவ்ரி டைம். நம்ம கத்துக்கிட்ட எல்லா ஸ்ட்ராட்டஜியா இருந்தாலும் சரி ஃபார் அதர் பீப்புள், இட்ஸ் லைக் எதை எப்போ யூஸ் பண்ணுன்ற காமன் சென்ஸ் இஸ் கோயிங் டு ஆட் வேல்யூ டு த லேர்ன்ட் ஸ்ட்ராட்டஜி. அந்த இடத்துல டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ், டிஃப்ரெண்ட் சினாரியோஸ், டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ், பட் ஃப்ரேம் ஒர்க் ஒன்று தான். ஒரு நல்ல கம்பெனியை செலக்ட் பண்ணுறோம், பிஸ்னஸ் நல்லா இருக்கான்னு பார்க்குறோம், அது அண்டர் வேல்யூடாக இருக்கும்போது வாங்குறோம், ஃபேர் வேல்யூ டு ஓவர் வேல்யூ ஜோனில் விற்கிறோம். இவ்வளோ தான் நம்மளுடைய தீசிஸே. இந்த தீசிஸ்க்கு வாட் வி ஆர் கோயிங் டு டூ, வி ஆர் கோயிங் டு ஐடென்டிஃபை சம் ஸ்ட்ராட்டஜிஸ். அந்த ஸ்ட்ராட்டஜிஸை வந்து பார்த்தீங்கன்னா வில் ட்ரை டு லேர்ன். அதை எங்கே எப்போ யூஸ் பண்ணுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் வீடியோஸில் பார்ப்போம். பட் ஸ்டில் வி வில் ஆக்சுவலி கோ வித் as many tools as possible. எங்க யூஸ் பண்ணுன்றத நம்ம புரிஞ்சுட்டு யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், புல் மார்க்கெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் நல்லா ஒர்க் ஆகும், பியர் மார்க்கெட்டுக்கு ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் நல்லா ஒர்க் ஆகும், கன்சாலிடேஷனுக்கு சில ஸ்ட்ராட்டஜிஸ் நல்லா ஒர்க் ஆகும். பிரேக் அவுட் வில் நாட் ட்ரேட் இன் பிரேக் அவுட். ஸோ வி ஆர் அகைன்ஸ்ட் பிரேக் அவுட், பிகாஸ் பிரேக் அவுட்ல வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் கம்பெனி ஸ்டாக் மேலே போகுன்றத என்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஐ கேன் நாட் அக்செப்ட், பிகாஸ் ஐ எம் கைண்ட் ஆஃப் பர்சன் வேல்யூ பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்கே இருக்கோ வித் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி வி வில் பை இட் and we will sell it at the fair value or overvalued zone. இவ்வளவுதான் நம்மளோட கான்செப்டா இருக்க போகுது. ஸோ அகைன் சந்தோஷ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பரேட்டர் சைக்காலஜி புரிஞ்சுக்கிட்டாச்சு, பிஸ்னஸை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கான்னு செக் பண்ணியாச்சு, ஃபண்டமெண்டல் பார்த்தாச்சு, டெக்னிக்கல் பார்த்தாச்சு. வாட் இஸ் த ஃபிஃப்த் பில்லர், ஸோ விச் இஸ் கோயிங் டு பி த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பில்லர். ஈவன் தோ யூ ஹவ் செலக்டட் குட் ஸ்டாக், த பிஸ்னஸ் இஸ் குட், அதில் ஆப்பரேட்டர் சைக்காலஜி எக்ஸ்போஷரும் உங்களுக்கு இருக்கு, என்ன பண்றாங்க, டெக்னிக்கல் செட்டப்ஸும் பக்காவா இருக்கு அப்படின்னாலும், if you are not covering on the risk management, this is going to be a disaster investment or disaster trade for you, because every position that you are taking in stock market should answer one question: how much you will lose if I go wrong. See, இந்த இடத்துல நான் ஸ்டாப் லாஸ் பத்தி பேச விரும்பல. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், I am dead against the stop loss for equity investment, swing trading. ஸ்டாப் லாஸ்ன்றதை நம்ம கம்பெனியில் வைப்போம். பட் நான் என்ன கேட்குறேன்னா, உங்ககிட்ட போர்ட்ஃபோலியோ சைஸ் 10 லட்சம் தான் இருக்கு அப்படின்னா, அந்த 10 லட்சத்துல 10 லட்சம்னா 10 லட்சம் இல்லை, 1 லட்சம் 2 லட்சம் 10 லட்சம் ஏதோ வேணா வச்சுக்கோங்க. அந்த போர்ட்ஃபோலியோட 100%ல ஒரு 20% 50% நீங்க ஒரு ஸ்டாக்ல போட போறீங்கன்னா, யூ ஹாவ் மச் டு லூஸ் மோர் தென் கெய்னிங் இன் த ஸ்டாக். இந்த இடத்துல ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இஸ் வில் பிளே எ மேஜர் ரோல். அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இல்லை அப்படின்னா, தென் டிசாஸ்டர் இஸ் கோயிங் டு பி எ கேரண்டீட் ஒன் அஸ் அ ரிசல்ட். இந்த இடத்துல வில் அண்டர்ஸ்டாண்ட் இன் பெட்டர் வே, பட் இன் ஷார்ட் த பொசிஷன் சைசிங் இஸ் கோயிங் டு மேட்டர். மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் தோ நல்ல கம்பெனியை செலக்ட் பண்ணாலும் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருந்தாலும், இஃப் யூ புட் ஆல் எக்ஸ் இன் ஒன் பேக், தென் த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபெயிலியர் இஸ் ஹை. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா the point to understand is, market do not remove people because they are wrong. Market remove people because they overexpose in one stock இல்லனா ஒரு செக்டர். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தப்புகளை நம்ம பண்ணாம இருந்தாலே, then it is going to make a real return, real changes. Again,
இந்த இடத்துல இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஏன் அப்படின்னா, ஈவன் தோ வி நோ ஆப்ரேட்டர் சைக்காலஜி, ஈவன் தோ வி நோ பிஸ்னஸ், ஈவன் தோ வி நோ ஃபண்டமெண்டல்ஸ், ஈவன் தோ வி நோ வென் டு என்டர் வென் டு எக்ஸிட், பொசிஷன் சைசிங் தப்பா போச்சு அப்படின்னா தென் the survival in the market will be in the question. இந்த இடத்துல நான் சர்வை பண்ணணும் அப்படின்னா I have to play with some rules, I have to play with some boundaries or framework. இது எல்லாமே நம்ம பண்றது மூலமா yes, this is going to be the good journey for us. பிகினரா இருந்தாலும், இன்டர்மீடியேட்டா இருந்தாலும், எக்ஸ்பர்ட்டா இருந்தாலும், rules are going to be the same. How we play always will depend on our exposure or experience. But இந்த இடத்துல what in risk management, oversized trade ஆர் inappropriate வந்து பார்த்தீங்கன்னா டெசிஷன் மேக்கிங் பிகாஸ் ஆஃப் எமோஷன். ஒரு ஸ்டாக் கீழே போகுது அப்படின்னா டக்குன்னு அதை வித்துட்டு வெளியே வரலாம்னு நினைக்கிறதும், ஒரு ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்கறத விட மேலே போகுதுன்னு வெயிட் பண்ணுறதுமே கூட இட்ஸ் நாட் அ ப்ராப்பர் வே ஆஃப் மேனேஜிங் த ரிஸ்க். ஏன்னா அங்கேருந்து என்ன ஆகுன்றது தெரியாது, திரும்பி இந்த ஸ்டாக் மேலே போகுமானும் தெரியாது, இல்லை அந்த ஸ்டாக் கொஞ்சம் இன்னும் உயரம் போயிட்டு கீழே வருமானும் தெரியாது. ஸோ இன் ஷார்ட், ப்ரொடெக்ட் யுவர் கேபிட்டல், ஒர்க் ஃபார் யுவர் சர்வைவல் இன் த ஸ்டாக் மார்க்கெட். இஃப் யூ ஆர் இன் த மார்க்கெட் then definitely money is going to be printed. But எப்படி நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்குதுன்றது தான் we will understand in this channel. So stay with me for that. And more than everything, the foundation is discipline and persistence. See, discipline and persistence na என்ன சந்தோஷனா, எல்லாமே தெரிஞ்சிருக்கிறது வேற. There is always a effort needed to know what is required. இந்த 5 கண்டிஷனும் சரி, இந்த 5 பில்லர்ஸும் சரி, இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எஃபர்ட் தேவைப்படும். பட் அதை விட முக்கியமான விஷயம், அந்த எஃபர்ட்டை நம்ம கண்டினியூவாக போட்டுக்கிட்டே இருக்கோமா, கண்டினியூவாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கோமா. லேர்னிங் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட், எக்ஸிக்யூட்டிங் த லேர்னிங் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். அந்த எக்ஸிக்யூஷனுக்கு எஃபர்ட் தேவைப்படும், அந்த எஃபர்ட்டோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான டிசிப்ளின் தேவைப்படும். பிகாஸ் இந்த இடத்துல இஃப் டிசிப்ளின் இஸ் நாட் தேர், வாட் வில் ஹேப்பன் சந்தோஷ், ஒர்ஸ்ட் கேஸ் வாட் வில் ஹேப்பன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்குது அப்படின்னா அந்த கிடைக்கிற விஷயத்த நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு எனஃப் டைம் கொடுக்கணும். அந்த எனஃப் டைமை நம்ம கொடுக்கல அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி லைக், இந்த செட்டப் நான் ஒரு சில வாரம் ட்ரை பண்ணுறேன், இல்லை இது ஒர்க் ஆகலப்பா, அவன் சொன்னது ஒர்க் ஆகலை, இவன் அடுத்ததுக்கு மாறலாம். ஸோ இந்த மாதிரி மாறிக்கிட்டே இருந்தோம்னா தென் தட் இஸ் நாட் கோயிங் டு பி ப்ராப்பர் டெசிஷன் மேக்கிங். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஒரு துணிக்கடை வச்சிருக்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா துணிக்கடை வச்சிருக்காரு, எதிர்த்தாப்புல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கரி போட்டிருக்காங்க. அந்த பேக்கரி ஓடுதுன்றதுக்காக டக்குன்னு ஒரு துணிக்கடையை வந்து பார்த்தா மாற்றி பேக்கரியா போடுவாரான்னு கேட்டால் சென்சிபிள் டெசிஷன் பண்ண மாட்டாங்க. ஆனா நம்ம மட்டும் என்ன பண்ணுவோம் தெரியுமா? see the resistance it takes to change the strategy is the problem here. அந்த இடத்துல துணிக்கடையோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பேக்கரி போடணும்னு ஆசை வந்தாலும் நல்லா ஓடுதுன்னாலும் அவரால் பண்ண முடியாது. அந்த ரெசிஸ்டன்ஸை நம்ம ஆர்டிஃபிஷியலாக பில்டு பண்ண வேண்டியிருக்கும். ஜஸ்ட் ஸ்டே வித் த ப்ராசஸ், ஸ்டே வித் த ஃப்ரேம் ஒர்க், வாட் எவர் யூ ஹவ் லேர்ன்ட். அந்த ஃப்ரேம் ஒர்க்கில் என்ன தப்பு இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணுங்க, அதை கரெக்ட் பண்ண முயற்சி பண்ணுங்க. பட் சேஞ்சிங் ஃப்ரேம் ஒர்க் இஸ் கோயிங் டு ஹெல்ப் அப்படின்னு கேட்டால் I don't think changing framework is going to help. So இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா master one framework, go in depth. அந்த depth understand பண்றது மூலமா how we can understand the depth சந்தோஷ் அப்படின்னா test it properly, back test it, அதை refine பண்ணுங்க. அந்த refine பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா simply put discipline in place, process in place, practice in place and repeat it consistently. இதை பண்றது மூலமா மட்டுமே you will be beating most of the players in the stock market, because this is going to be the toughest part of all, whatever we have learned. So அதை தாண்டி whatever I will say is the compounding effect which everybody would have told, but in terms of money நான் சொல்ல வரல, in terms of your discipline, in terms of your patience, in terms of your practice, this compounds and gives you a better result than money compounds. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா happy investing அப்படின்றதோட மீனிங் actually we are trading, ஓகேவா? ஸ்விங் ட்ரேடிங்ன்றதோட மீனிங் என்னன்னா, ஒரு கம்பெனி ஒரு கம்மியான வந்து பார்த்தீங்கன்னா விலையில இருக்கும்போது நான் வாங்குவேன், அதை வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் வேல்யூட் ஒரு ஃபேர் வேல்யூடு போகும்போது நான் விற்பேன். திஸ் இஸ் சிம்பிளி இஸ் ஈக்குவல் டு ட்ரேடிங். ட்ரேடிங்னா என்ன, இன்வெஸ்டிங்னா என்ன, we will see in a different video, but in simple words, you are investing in your discipline, you are investing in your practice, you are investing in your patience. That is going to consistently compound your wealth. இதுதான் என்னோட ஃபார்முலா, நான் புரிஞ்சுக்கிட்டது, வாட் எவர் ஐ எம் ட்ரைங் டு இம்ப்ளிமெண்ட். இன் ஷார்ட் டேர்ம் there will be always noise, ஓகேவா? பட் இன் லாங்கர் ஹொரைசான் கன்சிஸ்டன்சி இன் த எக்ஸிக்யூஷன் இஸ் கோயிங் டு பிரிண்ட் மணி. மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி பேசிஸில் ட்ரமேட்டிக்காக இருக்கும், பட் லாங்கர் டேர்மில் யார் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்களோ தே நோ த ட்ரூத். ஒர்க்கிங் இன் ஸ்டாக் மார்க்கெட் இஸ் ஆக்சுவலி அ போரிங் டாஸ்க். ஆனால் அந்த போரிங் டாஸ்க் இஸ் கோயிங் டு பிரிண்ட் மணி இஃப் யூ அவாய்ட் த ட்ராமாஸ், இஃப் யூ அவாய்ட் த ஷார்ட் டேர்ம் நாய்ஸ். ஸோ ஹோப் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிம்பிள்,
இதெல்லாமே வந்து பார்த்தா கற்றுக்கிறதுக்கு there are 3 ways I understood. நான் எங்கே ஸ்டார்ட் பண்ணணும், செல்ஃப் ஸ்டடி பண்ணும்போது நிறைய புக்ஸ் படித்தேன், நிறைய யூடியூப்ஸ் பார்த்தேன், எல்லாமே பார்த்தேன். அது தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா திஸ் ஆப்ஷன் இஸ் தேர். செல்ஃப் ஸ்டடியும் உங்களுக்கு ஒரு ஆப்ஷனாக இருக்குது. இன்னொன்று ஸ்ட்ரக்சர்டு லேர்னிங். ஸ்ட்ரக்சர்ட் லேர்னிங்னா என்ன, யார் வந்து பார்த்தீங்கன்னா சென்சிபிளாக வந்து உங்களுக்கு வந்து கைட் பண்ணுறாங்களோ அவங்களுடைய சேனல்ஸை, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த யூடியூப் வீடியோவாக இருக்கலாம், இதை ஃபாலோ பண்ணுறது மூலிமா அட்லீஸ்ட் யூ வில் கெட் த மைண்ட் செட். பட் த பெட்டர் வே இஸ் பர்சனல் மென்டர்ஷிப். சூஸ் சம் ஒன் who can guide you. நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இங்கே மீன் பண்ண விரும்பல, பிகாஸ் ஐடியலி ஐ டோன்ட் ஹாவ் அ பேண்ட்வித் நோ. எல்லாருக்குமே சொல்லித்தர அளவுக்கு என்கிட்ட பேண்ட்வித் கிடையாது. பட் சம்ஹவ் ஃபைண்ட் அ மென்டர் அண்ட் ஃபாலோ த மென்டர் தட் வில் ஆக்சுவலி ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் யுவர் ஜேர்னி. ஸோ என்னால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபார் நவ் வித் அவைலபிள் பேண்ட்வித் யூடியூப்ல கண்டினியூஸாக ஐ கேன் ஷேர் த நாலேஜ் வாட் எவர் ஐ ஹாவ். பட் மென்டர்ஷிப்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா மேபி இன் ஃபியூச்சர், பட் ஸ்டில் ரைட் நவ் இந்த ஃப்ரேம் ஒர்க்கில் தான் கற்றுக்க முடியும். இதுதான் எனக்கு ஒர்க் ஆச்சு, இதுதான் மற்றவங்களுக்கு ஒர்க் ஆனதையும் பார்த்தேன். ஸோ ஐ தாட் ஐ வில் ஷேர். பட் இன் ஃபைனல் வேர்ட், ட்ரீட் திஸ் அஸ் அ பிஸ்னஸ், நாட் அஸ் அ கேசினோ. அதாவது நான் போய் விளையாடுவேன், வந்தா லாபம் போனா காசு வந்து அப்படின்னு நினைச்சீங்கன்னா திஸ் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க். வித் த ப்ராப்பர் லேர்னிங், என்டரிங் இன் டு த மார்க்கெட் இஸ் கோயிங் டு பி த பெஸ்ட். Otherwise, it is going to be the financial suicide that we are making for ourselves. So first condition, understand the operator psychology, how the market operates. Second, understand the business potential. Third, understand the financials. And fourth, technical. Fifth, risk management. If you are covering all these 5 pillars, then definitely at least probability of failure will be reduced. Survival in the market is going to be increased. இதன் மூலிமா மட்டுமே you will print money forever. But being consistent with the foundation of discipline is going to be the most crucial part. It depends on person to person. எல்லாதான் கத்துக்கிட்டாலும் அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றதை வச்சுதான் ரிசல்ட் இஸ் கோயிங் டு பி டிசைடட். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் லேர்ன், தென் ஸ்டார்ட் ஏர்னிங். இதை நீங்கள் ஸ்ட்ரக்சர்டு வேல இந்த 5 பில்லரையும் புரிஞ்சுக்கிட்டா then you will never look the market in the same way. That's it for today. Thanks for your patience and time. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன். ஹானஸ்ட்லி நான் இந்த ப்ராசஸை ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணேன். ஃப்ரம் மை கியூரியாசிட்டி that came a question and there came a research and there came a learning. அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை என்னோட மட்டும் வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் என்னுடைய வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கம்யூனிட்டிக்கும் நான் கொடுக்க முடிஞ்சிச்சு. Now I am sharing it to you also. If this video helped you to think differently, then like it. If you have friends with whom you actually discuss stocks, share it with them so that they also will get the practical understanding of the market. And subscribe to the channel because we are building a serious community of investors. எனக்கு தெரிஞ்ச நாலேஜை I will keep on sharing. உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றின ப்ராக்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான். சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுங்க. Then you will have a better understanding of what we are doing in this channel. Most importantly, post your questions. ஏன்னா questions are the right tools of the right way of learning. Once again, thanks for your time and patience. Happy investing.